அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 23 26 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளான நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றை விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்பங்களாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய அன்பும் இயேசுவின் இதயத்தினுடைய ஆறுதலும் உங்கள் அனைவரையும் வந்தடைவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வேதத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார். அதை யாரெல்லாம் இது என்னுடைய வாழ்விற்காக, என்னுடைய நல் வாழ்விற்காக கிறிஸ்து கொடுத்த மன்னா என்று நாம் புசிக்கிறோமோ, அது நம்முடைய ஆத்துமத்திற்கு பலனை கொடுத்து நரகத்தினுடைய அடையாளங்கள், செயல்பாடுகள் நம்மிடத்தில் காணப்படும் என்றால் அதை அழித்தொழித்து நமக்கு மீட்பு வழங்குகிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு புனித பவுல் அவர் ஊழியம் செய்த மக்கள் நடுவில் இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஒவ்வொன்றும் முத்தானவை. இந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் நமக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆலோசனை கொடுக்கிறது, எச்சரிப்பும் கொடுக்கிறது. ஒரு ஊழியன் என்பவன் யார்? அவன் கடவுளால் அனுப்பப்பட்டவர். எதற்காக? தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக. அவர்களை அனுப்பியது யார்? கடவுள். அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களா என்று நாம் பார்க்க தேவையில்லை. அவர்கள் தகுதி உடையவர்கள் என்று கடவுள் அனுமதித்திருக்கிறார். ஆகவே அந்த ஊழியர்கள் நம்மிடையே வருகிற பொழுது அவர்கள் எந்த எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்றோ, அவருடைய நிறம், மொழிகளை பொறுத்தோ அவர்களை தள்ளிவிடாமல் கிறிஸ்துவின் நாமத்தின் பொருட்டு வருவதனாலே அவர்களை மிகுந்த அன்போடு மரியாதையோடு நாம் வரவேற்க வேண்டும்.
மிகுந்த மரியாதை அவர்களுக்கு நாம் செலுத்துகிற பொழுது அந்த மரியாதை அவரை அனுப்பின கடவுளுக்கே உரித்தாகுகின்றது. என் பெயரால் ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை பெறாமல் போக மாட்டீர்கள் என்று சொன்னாரே, அவருடைய ஊழியரை நாம் வரவேற்று கனப்படுத்துகிற பொழுது இயேசுவையே கனப்படுத்துகிறோம். ஊழியர்களுக்கு உணவு கொடுக்கிற பொழுது இயேசுவுக்கே உணவு கொடுக்கிறோம். ஊழியர்களை நம்முடைய வீடுகளில் தங்க வைக்கிற பொழுது நாம் இயேசுவுக்கே தங்குகிற இடத்தை கொடுக்கிறோம். அந்த ஊழியர்கள் உங்களோடு பேசுகிற பொழுது ஆண்டவரே நம்மிடத்தில் அவர் வழியாக பேசுகிறார். அவர் நம்மிடமிருந்து புறப்பட்டு போகிற பொழுது நம்மை ஆசீர்வதித்து செல்வார் என்றால் ஆண்டவரே நம்மை ஆசீர்வதித்து செல்கிறார் என்று அர்த்தம். ஏனெனில் நம்மை சந்திப்பதற்காக ஆண்டவரே தெரிந்தெடுத்து அனுப்பின பாத்திரம் அவர்கள், இறைவாக்கினர் அவர்கள், இறை ஊழியர்கள் அவர்கள், தெய்வ மக்கள் அவர்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கடவுளுடைய கருவூலத்தை போய் சென்றடைகிறது. ஊழியத்தின் பலனாக அவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்கொடைகள் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றவும், அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றவும், அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தவும் பயன்படுகிறது. ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளை, இறை ஊழியர்கள் கடவுளிடமிருந்து புறப்பட்டு வருகிறவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்கிறது, இதோ உங்களை உலகிற்கு சாட்சிகளாக அனுப்புகிறேன். உலகத்தின் கடை எல்லை வரைக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். விசுவசிப்போருக்கு தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுங்கள். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். ஆக ஒவ்வொரு இறை ஊழியரோடு கடவுள் இருக்கிறார். ஒவ்வொரு இறை ஊழியரோடு கடவுள் நடக்கிறார். அவர்களுடைய உருவில் கர்த்தர் தாமே நம்மை சந்திக்கிறார். ஆகவே எத்தனை நாட்கள் நாம் இயேசுவை நம்முடைய வீட்டிற்குள் வரவேற்றிருக்கிறோம், அவரை மதித்திருக்கிறோம், அவருக்கு உணவூட்டி இருக்கிறோம், அவருக்கு நம் வீட்டில் தங்க இடம் கொடுத்திருக்கிறோம், நமக்குள்ளதை அவரிடம் பகிர்ந்திருக்கிறோம் என்பதை பற்றி ஆலோசிக்க. இதனுடைய இன்னொரு கருத்து என்ன? இறை ஊழியர் மட்டும்தானா? இல்லை. கடவுள் நம்முடைய வீடுகளில் ஒரு ஏழ்மையான மனிதனுடைய உருவத்தில் வந்தார். உடலில் வலிகளோடு, வியாதியோடு, புண்களோடு நம்மிடத்தில் யாசகம் கேட்டு வந்தாரே, அந்த முடியாதவர்கள் உருவத்தில் வந்தது இயேசுதான். நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய உறவினர்களே தங்களுடைய கஷ்ட காலத்தில் உதவியை நாடி வந்தார்கள். சிறு பணத்தை தேடி, சிறு ஆறுதலை தேடி, சிறு உணவை தேடி, சில நாட்கள் உங்களோடு தங்குவதற்காக அவர்களுடைய உருவத்தில் வந்ததும் கிறிஸ்து தான். ஆகவே சில பேர் நாம் இறை ஊழியர்கள் என்ற உடனே வெள்ளையும் சொல்லையுமா வந்து ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கிறவர்கள் தான் இறை ஊழியர்கள் என்று நினைத்து அவர்களை மிக பிரம்மாண்டமாய் கவனித்துக் கொள்வதும், அழுக்கு ஆடைகளோடு, கலைந்த தலையோடு, கிழிந்த ஆடையோடு, ஒட்டின வயிறோடு, சோர்ந்து போன கண்களோடு தள்ளாடி நம் வீட்டின் கதவை தட்டியவர்களை போப்போ என்று சொல்லிவிட்டோம். அவர்களும் கிறிஸ்துவனுடைய மறு சாயலே. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் புனித பவுல் நற்செய்தியை பற்றி அறிவிக்கிற பணியை கடமை என்று எண்ணி மிக உத்தம தரத்தோடு பணி செய்தார். இது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. ஆகவே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் எல்லா திசைகளுக்கும் சென்று எல்லா மக்களுக்கும் அவர் நற்செய்தி அறிவித்தார்.
எல்லா சங்கங்களிலும் அவருடைய குரல் ஒலித்தது. இன்னும் கடவுளை அறியாதவர்கள் மத்தியிலும் கூட சென்று, நீங்கள் அறியாத கடவுளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று அவர் அறிவு புகட்டினார், ஞானத்தை ஊட்டினார். அவர் பேச்சில் ஞானம் நிறைந்திருந்ததனால் மறுபடியும் வந்து பேசுங்கள், நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்றார். உயிர் தெழுதல் உண்டா இல்லையா என்ற சந்தேகத்தில் இருந்த பொழுது இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற சத்தியத்தை அவர்கள் நடுவில் சாட்சியத்தோடு நிரூபித்தார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த இறை ஊழியர்கள் பரம ரகசியத்தை நமக்கு போதிக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து அவர்கள் செவிகளில் அல்லது ஆத்துமத்தில் அல்லது அவருடைய ஆவிக்குள் பேசிய கடவுளுடைய குரலியை கிரகித்து புரிந்து கொண்டு அதை நமக்கு புரிகிற விதத்தில் நம்முடைய மொழியில் அவர்கள் பேசுகிறார்கள். பேசுவது மனிதராக இருந்தாலும் பேச வைப்பது கடவுள் என்பதால் அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள். அவர்கள் சொல்லுகிற வசனங்களை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வீட்டில் வருகிற பொழுது அல்லது உங்கள் அருகில் அமர்ந்து அன்போடோ அல்லது கண்டிப்போடோ சொல்லுகிற எந்த ஒரு வார்த்தையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர் உங்களோடு நெருங்கி பழகுவதனால் அவரை மரியாதை குறைவாக நீங்கள் நினைக்காதீர்கள், நடத்தாதீர்கள். உங்கள் தேவன் நல்லவர், உங்கள் இரட்சகர் நல்லவர். உங்களை அன்பு செய்வதனாலே உங்களை சூழ்ந்து நீங்கள் பாதுகாக்கும்படி தம் இறைவாக்கினர்களை, ஊழியர்களை அனுப்புகிறார். அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். இப்பொழுது நடக்கிற விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு சபையும் இன்னொரு சபையை பற்றி, ஒவ்வொரு போதகரும் இன்னொரு போதகரை பற்றி குறையை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதை பகிரங்கமாக சொல்லுவதையே பிரசங்கம் என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அப்படி இருக்க வேண்டாம் என்று இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பவுல் என்ன சொல்றாரு? ஒரு ஊழியக்காரி இவர்களுடைய உழைப்பு வீணாவதில்லை. 30, 60, 100 மடங்காக கண்டிப்பாக பலன் தரும். ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களே, உங்களுடைய உழைப்பு வீணாவதில்லை. ஒரு ஊரோ, ஒரு கிராமமோ, ஒரு சங்கமோ, ஒரு குடும்பமோ நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தும் அங்கே மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று நீங்கள் மன வருத்தப்படாதீர்கள். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, அது அறிவிக்கப்படுகிறது, பலன் கொடுக்கும். இந்த தலைமுறையில் ஒருவரை பலன் கொடுப்பதை நீங்கள் காணாவிட்டாலும் அது அடுத்த தலைமுறையிலாவது பலன் கொடுக்கும். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது, அது கண்டிப்பாக முளைக்கும், கண்டிப்பாக பலன் தரும். நீங்கள் யாருக்காக சேவை செய்கிறீர்களோ அவர்கள் தற்காலிகமாக தற்போது உங்களுடைய வார்த்தையை கேட்காமல் போனாலும் விதைக்கப்பட்ட வார்த்தையின்படி அவர்கள் மிக விரைவில் அல்லது சற்று தாமதமாக கடவுளிடத்தில் திரும்பி வருவார்கள், கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள், கடவுளுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவார்கள், கடவுளுக்காக வாழ்வார்கள். அப்பொழுது இந்த சத்தியத்திற்குள், விசுவாசத்திற்குள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த நபர், இந்த இறை ஊழியர், இந்த இறை ஊழியக்காரி எனக்கு சொல்லிய சத்தியம் தான் என்னை இப்படி வாழ செய்கிறது என்று அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள். ஆகவே இறை ஊழியர்களே, உங்கள் ஊழியம் வீணாகாது. நீங்கள் இறை ஊழியத்திற்கு செலவழிக்கிற நேரங்கள் பயனற்றது அல்ல. நீங்கள் நடந்த தூரங்கள், கிலோமீட்டர்கள், பிரயாணங்கள் எதுவும் வீணல்ல. நீங்கள் பெற்ற அவமானத்தின் வார்த்தைகள், சொல்லினால் உங்களை காயப்படுத்தினவர்கள், ஏன் உங்களை அடித்தவர்கள், உங்களை நிர்வாணப்படுத்தினவர்கள், காயப்படுத்தினவர்கள், உங்கள் உயிரை பறிக்க தேடினவர்கள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கிற பொழுது கடவுள் உங்களை கைவிட்டது போல இருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற என்னை ஏன் அவர் காப்பாற்றவில்லை என்பது இருக்கும். இல்லை பிள்ளைகளே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் மகிமையுள்ளவர். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுமகனுக்கு, நம்முடைய எஜமானனுக்கு, நம்முடைய குருவுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான்
சிஷ்யர்களுக்கும் நடக்கும். அவர் சொல்றார், என் வார்த்தையை கேட்டிருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கேட்பார்கள். நான் சொல்லுவதை கேட்டிருந்தால் தானே உங்கள் சொல்லையும் கேட்டிருப்பார்கள். என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் தானே அவர்கள் உங்களையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னை நிராகரித்தது போல உங்களையும் நிராகரிப்பார்கள். எனக்கு செய்ததெல்லாம் உங்களுக்கும் செய்வார்கள். அப்பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிஷ்யன் குருவை விட மிஞ்சினவன் அல்ல. குருவுக்கு நடந்ததே உங்களுக்கும் நடக்கும். ஆகவே அதைரியப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், குழப்பமடையாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். இவையெல்லாம் நடக்கிற பொழுது உங்கள் குருவாகியனை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் தள்ளப்பட்டேன், மலையிலிருந்து தூக்கி எறிய அவர்கள் என்னை முயற்சி செய்தார்கள். என் காலரை பிடித்துக் கொண்டு எங்கள் ஊரை விட்டு அகன்று போ என்று சொன்னார்கள். கல்லால் எறிய முற்பட்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டி அடித்தார்கள். இதெல்லாம் நமக்கும் நடக்கும் என்று, உங்களுக்கும் நடக்கும் என்று இன்றைக்கு இயேசுவினுடைய வார்த்தை ஊழியர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது. ஆக பவுல் தன்னுடைய ஊழியத்தில் திருப்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக திருப்தி அடைந்தார்? இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன. உங்களிடம் வரும் முன்பே புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பு நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். ஆக இறை ஊழியர்களே, உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய உற்சாகத்தை தடை செய்யக்கூடாது. உங்களுடைய தரித்திரம் உங்களுடைய ஊழியத்தை உற்சாகம் குறைவுபட செய்யக்கூடாது. பிலிப்பு நகரிலே துரத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இனிமேட்டு இந்த ஊழியமே வேண்டாம்பா. கடவுளுடைய நாமத்தை சொல்லுவதனால் எத்தனை வேதனைகள், எந்த பிரயோஜனமும் இல்லை. எதிர்க்கிறவர்கள் ஒரு பக்கம், அடிக்கிறவர்கள் ஒரு பக்கம், துன்புறுத்தவர்கள் ஒரு பக்கம், சொந்த குடும்பத்தினரை என்னை வெறுக்கிறார்கள் அது இன்னொரு பக்கம். ஆகவே துன்பப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் ஊழியத்தை நிறுத்திவிடாத அளவுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு துணிவு தருகிறார். துணிந்து செல்லுங்கள். எப்படியும் ஒரு நாள் மறிக்க போகிறோம். விபத்தில் ஒருவன் மறிக்கிறான், தொற்று நோயால் ஒருவன் மறிக்கிறான், கொள்ளை நோய் ஒருவனை கொண்டு செல்கிறது, கொலை செய்யப்படுகிறார்கள், உறக்கத்திலேயே உயிர் பிரிகிறது. அந்த உயிர் கடவுளுக்காக போகட்டுமே. கடவுளுக்கு என்று கொடுத்த உயிர் அவருக்காக நாம் இழப்பது பெரிய பாக்கியம் அல்லவா? புனித பவுல் சொல்கிறார், துன்புறுத்தப்பட்டோம், இழிவுபடுத்தப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு தெசலோனியர் மக்களே, உங்கள் நடுவிலே கடவுளுடைய வார்த்தை அறிவிக்க துணிவு பெறுகிறோம். ஒவ்வொரு குருக்களும் ஆண்டவருடைய உண்மையான குருக்களாக வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை போய் பாருங்கள். துயரம், தனிமை, கண்ணீர், வெறுப்பு, ஏமாற்றம், தனித்து விடப்படுதல், உணவின்றி தவித்தல், அன்பு செய்ய யாரும் இல்லாமல் தவித்தல், குற்றம் சுமத்தப்படுதல், பழிவாங்கப்படுதல், ஒரு சாரார் நேசிப்பது ஒரு சாரார் வெறுப்பதும், மொட்டை கடிதாசி போடுறது, பெயரை கெடுப்பது, மற்றவர்கள் அல்ல உடன் சகோதரர்களை பெயரை கெடுப்பது, அவர் செய்த ஏராளமான நன்மைகள் எல்லாம் மறந்துவிட்டு அவர் செய்த ஒரு குற்றத்தை மனதில் வைத்துக் கொண்டு வஞ்சகம் தீர்த்துக் கொள்வது, நிரந்தரமாக அவரை நம்முடைய அன்பிலிருந்து விலக்கி வைப்பது, பூசைக்கு போகாமல் இருப்பது, எதிர்த்து பேசுவது, எதற்கு எடுத்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று முடிவெடுப்பது, அவர் எடுக்கிற முடிவுகளை குறை சொல்வது, திருவிழா நாட்களில் அவரை இழிவுபடுத்துவது,
மற்றவர்கள் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்துவது, ஒருமையில் பேசுவது, வாடா போடா என்று அவரை அடித்தது. கடவுளுடைய ஊழியர்கள், குருக்கள் இவனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு தொடர்ந்து பலிப்பிடத்தில் அவர்கள் தங்கள் வழிகளுக்கும் சேர்த்து, மக்களுடைய வழிகளுக்கும் சேர்த்து பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அது ஒரு ஊழியனுடைய பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு இருப்பது போல அல்ல. என்னுடைய சொந்த அனுபவம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிற பொழுது மக்களுக்கு அது விரும்புவதில்லை. ஏன் அந்த ஜெப கூட்டத்திற்கு என்னை அழைத்து செல்கிறவர்களும் அதை பற்றி குறை சொல்வதை கேட்டு நான் மனம் வருந்தியிருக்கிறேன். புனித பவுல் சொல்லுகிறார், எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. அவர் இப்படி சொல்வதற்கு என்ன? இன்றைக்கு ஒரு இறை ஊழியர் போறாரு, எந்த வீட்டுக்கு போறார், எந்த வீட்டுக்கு போனா காணிக்கை நிறைய கிடைக்கும், கண்டிப்பா காணிக்கை கிடைக்கும். எளிதில் பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஜெபிக்கிறேன் அல்லது 3 ஜெபங்கள் நடத்தப்பட வேண்டும், மாதத்திற்கு இந்த 3 வெள்ளிக்கிழமையில் ஜெபங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தங்களுடைய எண்ணத்தை கருத்தாக சொல்லி 3 வெள்ளிக்கிழமையும் ஜெபத்தை வைத்து அந்த 3 வெள்ளிக்கிழமைகளும் அவர்கள் காணிக்கைகளை பெற்றுக் கொள்கிறார். அல்லது அவர்கள் தங்களுக்கு பயப்பட்டு இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லாத வெளிப்பாடுகளை சொல்லி, உங்களுக்கு இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று அவர்களை முதலாவது பயமுறுத்தி அவர்கள் தொடர்ந்து இவர்களை வாங்க வாங்க என்று கூப்பிடுகிற அளவுக்கு அவர்களுடைய நினைவை கெடுத்து விடுகிறார்கள். வஞ்சகம், கெட்ட எண்ணம், வஞ்சகம், தவறான போதனை, நம்முடைய சபைக்கு தகுந்த போதனை, அவனுடைய சபைக்கு தகுந்த போதனை. ஆவியானவர் அப்படி சொல்லி இருக்க மாட்டார், ஆனால் சபைக்கு தகுந்த போதனை. மாதாவை பற்றி, நற்கருணையை பற்றி, குருக்களை பற்றி, திருச்சபை பற்றி அவர்களுக்கு போதிக்கப்பட்டதை காட்டிலும் அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை கடவுள் சொல்கிறார் என்று சொல்லி போதித்து பிரிவினைகளை உண்டாக்குகிற ஒரு அவசியமில்லாத ஒரு பிரசங்கம். தங்களுடைய சபையில் ஜனங்களை கூட்ட வேண்டும் என்று. மற்ற சபைகளில் ரட்சணியம் இல்லை. முக்கியமாக கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசுகிற வாய் ஒவ்வொரு நாவுகளும் அந்த சபையில் ரட்சணியம் இல்லை, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, சேர்ந்துருவோம், கொண்டாடுவோம், கைத்தட்டுவோம், பாடுவோம், அங்க உள்ள வந்துருங்க, வந்துருங்க, வந்துருங்க. முழு பிரசங்கமும் கத்தோலிக்கர்களை தாக்குவது. அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தி கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். எப்போ தகுதியுள்ளவர்கள் என்று ஒப்படைத்தார்? அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு அடிகள் பட்ட பொழுதும், காயங்கள் பட்ட பொழுதும், பசியாக இருந்த பொழுதும், கல்லால் அடிக்கப்பட்ட பொழுதும், சொல்லால் அடிக்கப்பட்ட பொழுதும், புயல் காற்றில் சிக்கிக் கொண்ட பொழுதும், பனிக்காற்றில் சிக்கிக் கொண்ட பொழுதும், சொரத்திலும் தனிமையிலும் எல்லா நேரத்திலும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிடிவாதமாய் இருந்தோமே, அந்த நிலையை பார்த்து தகுதி உள்ளவர்கள் என்று கடவுள் எங்களை தெரிந்து கொண்டார். நற்செய்தியை அறிவிக்கும்படி எங்களை அவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கேற்றபடி நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் சிலுவையை பார்த்து ஓடக்கூடாது, கஷ்டங்களை கண்டு கலங்கிவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு மாடர்ன் பிரீச்சிங் எப்படி இருக்குது? கடவுள் இயேசு நமக்கு எல்லா சுகங்களையும் கொடுக்கிறார் என்ற ஒரு போதனையை நிரம்பி இருப்பதனால அந்த ஜெபத்திலும் ஆராதனையிலும் துதியிலும் இருக்கிறவர்கள் ஒரே குறிக்கோள், ஆராதித்தால் ஆசீர்வாதம், ஜெபித்தால் ஆசீர்வாதம்,
இறைவார்த்தையை படித்தால் ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். ஒரு கஷ்டம் வந்துட்டா உடைஞ்சு போயிடுவாங்க. தங்களை துன்பப்படுத்துகிறவர் எல்லாரையும் சத்துருக்களாக நினைப்பது, தங்களை பரிசுத்தமாக நினைத்துக் கொள்வது, தங்களை தவிர மற்றவர்கள் எல்லாரும் பாவிகள் என்று நினைத்துக் கொள்வது, தங்களை கடவுள் ரட்சித்து விட்டால் மற்றவர்கள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பது. நீங்கள் கடவுள் சிலுவையை பற்றி பேசுங்கள், கடவுளுடைய துயரத்தை பற்றி பேசுங்கள், அந்த துயரத்தில் உறுதியாக எப்படி இருப்பது என்பதை பற்றி பேசுங்கள். மக்களுக்கு கஷ்டங்களை, துயரங்களை எப்படி தாங்கிக் கொள்வது என்பதை பற்றியும் போதியுங்கள். புனித பவுல் சொல்கிறார், எங்கள் இருதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாக இருக்க பார்க்கிறோம். ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோமா? என் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமா இருக்குதா அப்படின்னு பார்க்கிறதுல தான். இந்த மனிதர்களுக்கு பிரியமா இருக்கிறோமா? இந்த சங்கத்துக்கு பிரியமா இருக்கிறோமா? ஜெப கூட்டத்திற்கு மக்களை கூட்டிட்டு வராங்களே, அவங்களுக்கு பிரியமா இருக்கிறோமா? அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்த்துட்டா மக்கள் வராம போயிடுவாங்களே, சர்ச்சு காலி ஆயிடுமே, காணிக்கை குறைஞ்சிருமே, இவர் நடத்துற சபை எல்லாம், இந்த சங்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று எல்லோரும் சொல்ல வேண்டுமே, அதற்கு மக்கள் கூட்டம் அவசியமாகவே இவர்கள் எல்லாம் நான் கைக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் பதறுகளை சேர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். கடவுளுடைய அன்பினால் ஈர்க்கப்படாமல், கடவுளுடைய போதனையினால் ஈர்க்கப்படாமல், வேறொன்றினால் ஈர்க்கப்பட்டு உங்கள் சங்கத்தில், உங்களுடைய சமூகத்தில் மக்கள் சேர்கிறார்கள் என்றால் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றார், கடவுளுடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களாக இருப்பதே எங்களுடைய நோக்கம். அவருக்கு பிரியமாய் இருக்கவே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்கிறது, நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே கிடையாது. நமக்கு யார் காணிக்கை அதிகமாக கொடுக்கிறார்களோ நமக்கு நல்லா தெரியும். அவங்ககிட்ட போன் எடுத்தும்போது, அல்லோ எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை எப்படியாக பயன்படுத்துகிறார், எவ்வளவு வல்லமையுள்ள கடவுள், உங்கள் ஊழியம் எங்களை மிகுதியாக தாங்குகிறது, கடவுளே உங்களை ஏவி இருக்கிறார், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் போன் செய்யாவிட்டாலும் நாமே போன் செய்து பேசுவோம். ஆனால் ஜெபத்திற்கு வந்து தன் ஆத்துமத்திற்காக போராடுகிற ஒரு ஏழையை பார்த்து, யாருமா, யாருப்பா, ஓ நீங்களா, ஜெபிக்கிறோமா, பிஸியா இருக்கிற, அப்புறம் பேசுவோம், வைத்து விடுவோம். நம்முடைய சங்கத்திற்கு நகைகளோடும் வசதியோடு வருகிறவர்களை முதல் இருக்கையில் அமரச் செய்கிறோம். உணவு அறையில் நம்மோடு சமமாக அமரச் செய்வோம். ஏழைகளையோ ஒன்றுமில்லாதவர்களையோ அவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைக்கிற பொழுது அவர்கள் நம்முடைய அன்பின் கோட்டிற்கு வெளியே இருக்கிறார்கள். நாங்கள் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை. அடுத்தது, போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்த்ததே இல்லை. தசமபாகம் 10% சொல்லப்படாத சபைகளே இல்லை. அதை பற்றி போதிக்காத போதகரே இல்லை. நம் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கிற நோயாளிகளையும், தள்ளப்பட்டவர்களையும், முதியோர்களையும், அனாதைகளையும் எப்படி ஆதரிக்க வேண்டும், அதெல்லாம் ஒரு பிரசங்கம். ஆனால் தசம பாகம் வருடம் முழுவதும் ஒழிக்கும். ஏலியாவுக்கு அந்த விதவை கொடுத்தா பார், அவருடைய மாவு பிசைகிற தொட்டியும் எண்ணெயும் கொப்பரையும் எப்படி நிறைந்தது என்று பார். இயேசுவின் கையில் 5 ரொட்டியும் 2 மீனையும் கொடுத்தால் அது எப்படி பருகியது பார். வேதத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக திரித்து கூறி போதனையை முடிந்தவுடனே காணிக்கை.
பவுல் சொல்கிறார், போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்த்ததே இல்லை. அவர் சொல்றார், இதற்கு கடவுளே சாட்சி. அந்த ஒரு தைரியம் ஊழியர்களுக்கு இருக்குதா? இருக்க வேண்டும். கடவுளுக்கு தெரியும், நான் போதனையை காசுக்காக சொல்லல. நான் யூதாச போல 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கல. எவ்வளவு கொடுத்தாதான் ஊழியத்துக்கு வருவேன்னு நான் சொல்லல. இவ்வளவு நான் கேட்டதை கொடுக்காதனால இனி வரமாட்டேன்னு சொல்லல. நான் வரணும்னா இந்த வசதிகள்லாம் இருந்தாதான் வருவேன். ஏன்னா என் வழியாத்தான் ஆண்டவர் பேசுறாரு. என்னைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் குடும்பத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நோவா குடும்பத்தை போல, ஏலியாவின் குடும்பத்தை போல என் குடும்பம் தான் ஆண்டவர் இந்த புதிய நூற்றாண்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று மக்களை உங்களை நோக்கி திருப்பினீர்களே தவிர கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப நாம் மறந்துவிட்டோமே. விக்கிரக ஆராதனை நாங்கள் செய்ய மாட்டோம், உருவ வழிபாடுகளை செய்ய மாட்டோம் என்று சொன்னவர்கள் எல்லா போஸ்டர்களிலும் எல்லா இடங்களிலும் உங்கள் உருவங்கள் தெரிகின்றன, உங்கள் குடும்பத்தின் உருவங்கள் தெரிகின்றன, உங்களுடைய பிள்ளைகளுடைய உருவங்கள் தெரிகின்றன, உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய உருவங்கள் தெரிகின்றன. விக்கிரக ஆராதனை எங்கே இருக்கிறது? யார் விக்கிரக ஆராதனை? உங்களை நீங்களே விக்கிரகமாக மாற்றிக்கொண்டு உங்களை தொழவும் உங்கள் குஞ்சங்களை பெரிதுபடுத்திக் கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு இறை ஊழியர்களுக்கும் ஐயோ கேடு என்று இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. ஓடும் பிரகாசமா பேர் புகழோடும் வரப்போகிற நீதி தீர்ப்பின் நாளில் முதல் தண்டனையே, முதல் தீர்ப்பே அவருடைய ஊழியர்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். இந்த வசனம் சற்று ஆழமானது. பைபிளில் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் காணிக்கைகளை பெறுவதற்கு உரிமை உடையவர்கள், உணவு பெறுவதற்கு உரிமை உடையவர்கள். அது உரிமை. ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய பிரதிநிதி, கடவுளுடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆகவே they have the right to get from you. அவர்கள் உங்களிடத்தில் பெறுவதற்கு சகல அதிகாரங்களையும் கொண்டவர்கள். பவுல் சொல்றார், அப்படி இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஊழியத்திற்கு கூப்பிடுகிற பொழுது பார்த்து பார்த்து அளந்து கடைசியா இருக்கிற நோட்டை இழுத்து கொடுப்போம். ஆனால் உங்கள் திருவிழாக்களில் ஊழியர்களுக்கு நீங்கள் இழுத்து பார்த்து 1-2 கொடுப்பீங்க. அரைகுறை ஆடையோடு இரவெல்லாம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற கலை ஆட்டங்களுக்கும் சொற்பொழிவுகளுக்கும் திரைப்பட பாடல்கள் கச்சேரிகளுக்கும் நீங்கள் கொடுப்பது லட்சங்களை தாண்டும், லட்சங்களை தாண்டும், லட்சங்களை தாண்டும். இறை ஊழியருக்கு நீங்கள் பஸ்ல தானே வாரீங்க, என்ன ஆக போகுது? 200 ரூபாய் தானே ஆக போகுது. இன்னொரு 200 ரூபாய், இன்னொரு 300 ரூபாய், கடைசி நோட்டை இழுப்போம். உங்கள் சரீரத்தை திருப்திப்படுத்துகிற ஆடல் பாடல்களுக்கு நாம் சொல்வோம், நீங்க ட்ரெயின்ல வாங்க, ஏசில வாங்க, நாங்க வண்டியில வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம், உங்களை நாங்க டிராப் பண்றோம், A to Z நாங்க பார்த்துக்கிறோம், தனி உங்களுக்கு ஹோட்டல், உங்களுக்கு தங்குவதற்கான இடம், உங்களுக்கு சேவை செய்வதற்காக 4 பேர் உங்களோடு இருப்பார்கள், விரும்பிய உணவு நாங்கள் பரிமாறும். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நான் ஊழியத்திற்கு போன ஒரு இடத்திற்கு எனக்கு காலையில் எலுமிச்சை சாதம் பரிமாறினார்கள். கையை வைக்கும் பொழுதே அது கெட்டு போனது போல நொச இருந்தது. அப்பொழுது நான் அமைதியாக உண்டு இருக்கலாம், நான் இப்படி கேட்டேன், சாப்பாடு கெட்டு போன மாதிரி இருக்கு. அது என்னை அழைத்து கொண்டு போன ஒரு கடவுளுடைய ஊழியர் சொன்னார், இல்லை நானும் அதுதானே சாப்பிட்றேன். அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், அது முந்தைய தினம் மத்தியானம் செய்த சாப்பாட்டு மீதி, அது அந்த இரவை கடந்து காலையில் வந்த பொழுது அந்த உணவை எலுமிச்சை சாதமாக செய்து ஊழியருக்கு படைத்தார்.
அவர் மிக சிறந்த போதகர், எல்லோராலும் புகழப்படுகிற மனிதர். அவர் கையில் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் 10 வருடம் கழித்தும் அந்த 1000 ரூபாயை அப்படியே வைத்திருப்பார். எந்த நல்லதற்காகவும் பயன்படுத்த மாட்டார். பவுல் சொன்னார், அப்படி இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். மனிதர் தரும் பெருமையை. இன்னைக்கு எல்லா ஊழியர்களும் எப்படி இருந்துச்சு ஜெபம், நான் பாடினது எப்படி இருந்துச்சு, செய்தி எப்படி இருந்துச்சு, அபிஷேக நேரத்தில் எப்படி இருந்துச்சு, நான் மிராக்கிள் எல்லாம் பண்ணினேன் எப்படி இருந்துச்சு. அவர்களாக சொல்லாவிட்டாலும் இவர்களாகவே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனெனில் போன மாதம் வந்தவரை விட நான் நன்றாக செய்திருக்கிறேனா? எனக்கு முன் பாடினவரை விட நான் அழகாக பாடினேனா? முன்பு போதித்தவர்களை நான் அதிகமாக வசனங்களை, குறிப்புகளை கொடுத்தேனா? சூப்பர், ஐயோ அற்புதம், அதிசயம். மனிதர்கள் பெருமையோ உங்களிடமிருந்தோ மற்றவரிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. இன்றைக்கு இந்த வசனத்தை மட்டும் ஒரு ஊழியக்காரி தியானிப்பார் என்றார், அவர் தங்கள் ஊழியத்தில் நிறைவடைவார்கள். மனிதரிடமிருந்தோ உங்களிடமிருந்தோ மற்றவரிடமிருந்தோ நாங்கள் பெருமையை தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்த பொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல கனிவுடன் நடந்து கொண்டோம். இந்த போதிக்கிறவர்கள் ஞானப்பாலை ஊற்றுகிறவர்கள், அந்த பாலை அருந்துகிறவர்கள் ஞான குழந்தைகள், ஞான பெற்றோர்கள், போதகர்கள், அருந்துகிறவர்கள் ஞான பிள்ளைகள். ஞானம் கொடுக்கப்பட வேண்டும். வஞ்சகமோ பொறாமையோ கெட்ட எண்ணங்களோ தவறான அறிவுரைகளோ கொடுக்கப்படக்கூடாது. இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தி மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாக இருந்தோம். அப்பா, மெழுகுவர்த்தி ஒளியை கொடுக்கிறது, தன்னையும் கரைத்துக் கொள்கிறது. மெழுகுவர்த்தி ஒளியை கொடுக்கிறது, தன்னையும் கரைத்துக் கொள்கிறது. புனித பவுல் சொல்கிறார், உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்காக கொடுத்துவிட ஆவலாக இருந்தோம். இதுதான் தன்னை எரித்து ஒளி கொடுப்பது. தன்னை எரிக்காமல் ஒளி கொடுப்பதும் ஒளிதான், தன்னை எரித்து ஒளி கொடுப்பதும் ஒளிதான். அது கடவுளிடமிருந்து வராத ஒளி. தன்னை கரைத்துக் கொண்டு ஒளி கொடுக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், வாழ்ந்ததை போதிக்கிறவர்கள், கடவுளுக்காக தங்களை கரைத்துக் கொள்கிறவர்கள், தங்கள் சுயநலத்திற்காக எதையும் விட்டுவிடாதவர்கள், எந்த ஆத்துமத்தையும் விட்டுவிடாதவர்கள், பெருமையை பாராட்டாதவர்கள், பணத்திற்காக ஊழியம் செய்யாதவர்கள், நகைக்காக ஊழியம் செய்யாதவர்கள், பணம் வர வேண்டும் என்பதற்காகவே பரிந்துரை ஜெபம், நகைகள் வந்து குவிய வேண்டும் என்பதற்காகவே உபவாச ஜெபம், அந்த சபையில் இருக்கிறவர்கள் இங்கே வந்து சேர வேண்டும் என்பதற்காக 3 நாள் உபவாச கூட்டம், போதனை, பிரெயின் வாஷ். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சி மற்ற எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் பார்த்து உலகமே வேதனைப்படுகிறது. ஒரே திருச்சபை, ஒரே ஆயன் என்ற நிலையில் இருந்து இன்றைக்கு பிரிந்து தாயை வஞ்சிப்பது போல, தாயை தூஷிப்பது போல கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து ஒருவர் தானே, நாம் அவருடைய உடலின் பாகங்கள் தானே. ஆகவே கண் சரியில்லை என்று கை சொல்லுவதோ, கை சரியில்லை என்று கால் சொல்லுவதோ அந்த உடலுக்கல்லவா பாதிப்பு. திருச்சபை கடவுளுடைய உடல், நாம் அவற்றில் சிறு பாகம்.
அந்த கிறிஸ்துவனுடைய உடலை இழிவுபடுத்தக்கூடாது. இந்த கிறிஸ்துவனுடைய உடலை காயப்படுத்தக்கூடாது. ஊழியர்களாகட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாகட்டும், இந்த திருச்சபையை கிறிஸ்துவனுடைய உடலை கட்டி எழுப்பணும். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம். இன்றைக்கு எல்லா சபைகளும் ஒருவரை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதனாலே கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை, கிறிஸ்து பகிரப்படவில்லை, கிறிஸ்துவினுடைய ஒளி அணைந்து போகிறது. நாம் இருக்கிற இடத்தில் ஒளிக்கு பதிலாக அணைந்து போகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். என் குடும்பம், என் வாழ்க்கை, என் வேலை அப்படின்னு நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாமல் இருந்தால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு அருகதையற்றவர்கள், தாளந்தை புதைத்து வைத்தவர்களுக்கு ஒப்பாவீர்கள். தண்டனை கண்டிப்பாக இருக்கும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் முழு நேர ஊழியராக, பகுதி நேர ஊழியராக ஏற்கனவே இருக்கிறவர்கள் சொல்லப்படுகிற புனித பவுலின் ஆலோசனைகளை, அறிவுரைகளை கேட்டு நடங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பரமண்டலங்களில் இருக்கிற தேவனுக்கு ஊழியக்காரராக இருக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்ற நீங்கள் அந்த ஊழியத்தின்படி மகிமை அடையுங்கள். அந்த ஊழியத்தை செய்து நாம் நரகத்திற்கு உள்ளாக்காதபடி நம் உடலையும் ஆன்மாவையும் ஆவியையும் இறை பணிக்காக கரைப்போம், நம்மை இழப்போம், திருச்சபை வளர்ப்போம், ஓருடலாய் வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒன்றுடன் கண்களை மூடி நாம் செபிப்போம்.